இன்னைக்கு ஒரு பெரிய சம்பவம் ஆயிடுச்சு கைஸ். ஐ குவிட் ஸ்மோக்கிங்கோட டே 4. அப்போ நீங்கள் அப்படியே பஞ்சர் கடைக்கு போங்க, நான் போய் பூட்டை கொடுத்துட்டு காசு வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அங்கே பூட்டை கொடுத்தேன். காசு கொடுத்தாரு, வாங்கி பாக்கெட்டில் வச்சுட்டேன். பஞ்சர் கடைக்கு போயிட்டு அப்பா கிட்ட காசு கொடுத்துட்டு பார்த்தா பாக்கெட்டில் நான் பூட்டிட்டு வந்த பூட்டோட சாவி காணும். நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போய் பூட்டு வாங்கின இடத்துலயே தேடினேன். நான் பூட்டை எடுத்து கொடுக்கும்போது அந்த சாவி கீழே விழுந்துருச்சு போல இருக்கு. இது எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு கிளைண்ட்டை மீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெளியே கிளம்புனேன். பட் அதுக்குள்ளே இவ்வளோ பிரச்சனைகள் நடந்துருச்சு. கிளைண்ட்டை போய் பார்த்தேன், அவங்களுக்கு என் ஒர்க் பிடிச்சிருந்துச்சு, நான் கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. பட் அவங்க கிட்டேருந்து ஒரு பாசிட்டிவ் ரிப்ளை தான் எதிர்பார்க்குறேன். மேபி நெகட்டிவாக கூட போகலாம், பட் தட்ஸ் ஃபைன். இந்த கதையை நான் ஏன் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும். இருந்தாலும் நீங்கள் உங்கள் இலக்கை நோக்கி போய்கிட்டே இருங்க. பண்ண பிரச்சனைலாம் நீ தானடா அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பீங்க. பட் மோஸ்ட் ஆஃப் தி டைம் நமக்கு வர பிரச்சனை நம்மளால தான் இருக்கும். என்னோட இந்த ஸ்மோக்கிங் குவிட் பண்ணுற ஜர்னியை தொடர்ந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஃப்ளெக்ஸ் வித் ஷாபுவை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு டே 5 பார்க்கலாம்.